டிஎஸ் ரெட்டி புக்கில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 20 எக்ஸசைஸ் 20 மொத்தம் 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்னும் டபுள் என்ட்ரி எஃபெக்ட் சொல்லிட்டு நான் மேலேயும் கொடுத்துருக்கேன். இப்போ சொல்லலாம். A provision for 5% for doubtful debts to be made. Doubtful debtsனா என்ன? டெப்டாஸ் சேர்ந்து அமௌண்ட் வராதுன்னு யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். ஓகேயா? அப்போ தட்ஸ் அ லாஸ். இப்போ P&L it will be a loss and debtors you have to minus it. Okay? The double entry effect. The value of stock on December 29, 2019 was 2,980. That means உங்கள்கிட்ட மிச்சம் இருக்க ஸ்டாக் அப்படிங்கிறீங்க அப்படின்னா that belongs to you, correct? Once it belongs to you, it is an asset. அப்போ அசெட்டில் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பை க்ளோசிங் ஸ்டாக்னு வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட், பேலன்ஸ் ஷீட்டில் டெபிட் அசெட்டில். ஓகேயா? இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடட் an yearly insurance premium of 120. The yearly premium falls due on every 31st March. Every 31st March. ஓகே, இது டிசம்பர் மாதத்து கணக்கு. ஓகேயா? 120 rupees பண்ணியிருக்காங்க பேமெண்ட் அப்படின்னா எவ்ரி மந்த் 10 rupees. ஸோ 3 monthsக்கு அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பரோட கட் ஆஃப், ஆனால் மார்ச் வரைக்கும் பண்ணியிருக்கு பேமெண்ட். ஓகேயா? அப்போ அந்த 120 rupees இஸ் பேசிக்லி இட் இஸ் கால்ட் வாட்? கரெக்ட், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ். அப்போ இன்சூரன்ஸை மைனஸ் பண்ணணும். எவ்வளோ? 30 rupees தான். ஏன்னா 120 இஸ் ஃபார் 12 months. ஸோ 30 rupees மைனஸ் பண்ணணும் இன்சூரன்ஸ்லேருந்து. அண்ட் யூ ஹேவ் டு கிரியேட் அன் அசட் கால்ட் ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் ஃபார் 30 rupees. Depreciation on buildings is to be charged at 10%. Okay, இது நார்மல். P&L அக்கௌண்ட்ல டெப்ரிசியேஷன் வரும். பில்டிங்ல யூ ஹேவ் டு மைனஸ் த டெப்ரிசியேஷன் ஃப்ரம் த பில்டிங் புக் வேல்யூ. ஓகேயா? அடுத்தது salary for December 2019 amounting to 200 were not paid till the date of preparing trial balance. ஓகே, சேலரிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் 200 rupees நம்ம பேமெண்ட் பண்ணல. இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல பேமெண்ட் பண்ணியிருந்தால் வந்திருக்கும். அப்போ பேமெண்ட் பண்ணாதனால ஒன்றும் வரல அது. ஸோ யூ ஹேவ் டு டெபிட் P&L. That means it's an expenditure. So salary increase பண்ணணும். Then in balance sheet you have to create a liability that you owe money. Okay? So outstanding salary is liability level. Okay? Thank you.